கார்த்தி தீபம் சீரியலில் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஆனந்த் ரொம்பவே ஓவராக சீன் போடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது தனக்கு கீழே ஒரு தொழிலாளி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள எப்படிலாம் நடத்தணுமோ அப்படி நம்ம கார்த்திகையும் நடத்திட்டு இருக்காரு. பட் கார்த்திக் ஒரு நாள் ஜெயிப்பார். ஸோ அப்போது எங்கே கொண்டு போய் வச்சுப்பார் அவங்களோட முகத்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம நாச்சியார் மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கார்த்திக்கு வேண்டிய அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என் பையன் கம்பெனிக்கு ஒரு முதலாளியாக இருந்துட்டு இப்போ ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வேலை முடிஞ்சு வந்தோடனே அவனுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடாக நிம்மதியான சாப்பாடாக அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆனந்தும் ரியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்த்திகை எப்படியாவது தோற்கடிச்சு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதா என்னோட முதல் வேலையை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னவோ பண்ணு, ஆனால் எனக்கு வேண்டியது இந்த சொத்து தான் அப்படின்ற மாதிரி கேவலமாக யோசிக்கிறாங்க மனசுல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாச்சியார் காட்டுறாங்க. கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போனோடனே நம்ம தீபா இருக்காங்க. அங்கே தீபா தள்ளு இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது சமைக்க போகிறீங்களா? ஏன் அத்தை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என் பையன் கார்த்திக்காக ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன். கார்த்திக் ஒரு முதலாளியாக இருந்துட்டு இப்போ ஒரு லேபராக எல்லாரையும் போல் வேலை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் வீட்டுக்கு வந்த உடனே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அவன் தூங்கணும். ஸோ அப்படி ஒரு சாப்பாடை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அவனுக்கு முள்ளங்கி சாம்பார் அப்படின்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். தொட்டுக்க கூட எதுவுமே கேட்க மாட்டான். அது ஒன்று மட்டுமே போதும், சாப்பிட்டுட்டு அவன் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்ற மாதிரி நாச்சியார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாச்சியார் ஒவ்வொரு விஷயமா சொல்ல நம்ம தீபாவே சமைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தீபாவும் சமைச்சிட்றாங்க. சமைச்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்க்குறாங்க. அப்போது டேஸ்ட் பார்க்குறாங்கன்னு பார்த்தா நம்ம நாச்சியார் வைக்கிறத விட தீபா வச்சது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாரு தீபா, நான் எப்போவும் வைக்கிற சமையலை விட இன்றைக்கி நீ செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ யார்? இந்த நாச்சியாரோட மருமகளாச்சே, அப்போது டேஸ்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே சூப்பராக சேர்ந்து சந்தோஷமாக அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் கம்பெனியில் காட்டுறாங்க. அங்கே காட்டினா பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தொழிலாளர்கள் சேர்ந்து செம்மையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஜாலியாகவும் வேலை பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் பாட்டு ஓடிட்டுருக்கு, சூப்பரான ஒரு பாட்டு. அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கை காலெலாம் மூமெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக அதுவும் ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க, எப்பவும் போல் இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் ஆனந்த் அதை பார்த்துட்டு கடுப்பாகி கேட்குறான், என்ன நடக்குது இங்கே? பாட்டு கேட்டுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனந்த். உன்னால் இந்த கம்பெனியில் எவ்வளோ லாஸ் ஆக போகுது பாரு அப்படின்றாங்க. எவ்வளோ லாஸ் ஆக போகுது? இங்கே யாரும் வேலை பார்க்காம டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்லையே, எல்லாரையும் பாரு சுற்றி எல்லாரும் பாட்டு கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்பவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன? இன்றைக்கி ஒர்க்கு கரெக்ட் டைமுக்கு முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங்கையும் மீறி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 2